Hi friends, இன்னைக்கு நாம ஆட்டு கழுத்துல சூப் செய்ய போறோம். இந்த மாதிரி மழை காலத்துல ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ வாங்க நம்ம ஆட்டு கழுத்து சூப் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கழுத்து எடுத்துருக்கோம். இடக்கணக்கில் பார்த்தோம்னா 3/4 கிலோ இருக்கு. இந்த சூப்பை 15 பேர் தாராளமா குடிக்கலாம். ஜலதோஷம், சளி, இருமல் இருக்கிறவங்க இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு உடனே கிளியர் ஆயிரும். வாங்க நம்ம கழுத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை எடுத்துக்கங்க. வெட்டி வச்ச ஒரு ஆட்டோட கழுத்து, இதுல சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கழுத்துக்கு தேவையான உப்பு, கடைசியா கழுத்து முங்க வர தண்ணி ஊத்தி கலக்கி குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கழுத்து எலும்பு பார்த்தீங்கன்னா நல்ல அளவு ஸ்ட்ராங்கா இருக்காது, ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அதுல குக்கர் நீங்க வேக வைக்கும் போது முடிஞ்ச அளவு உடஞ்சிடாம நல்லா பதமா வேக வச்சு எடுத்துக்கங்க. அதே போல இதே மெத்தட்ல நெஞ்சு எலும்பு நல்லி இதுங்களை பயன்படுத்தி இந்த சூப்பை செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம கழுத்து சூப்பை செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்ட சுத்தமான நல்லெண்ணெய் 150 ml. எண்ணெய் சூடானதும் நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 1/4 கிலோ, சிறிதளவு கருவேப்பிலை, இதுக்கு மேல பட்டை கிராம் ஏலக்காய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சிறிதளவு உப்பு, ஓரளவு வதங்கட்டும். பொதுவாகவே மட்டனை வேக வைக்கும் போது என்ன மாதிரி வரதை பார்த்துருப்பீங்க. சில பேர் அதை சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மைதான். ஆனால் அது நல்ல கொலஸ்ட்ரால், உடம்புக்கு நல்ல சக்தி தரும், நம்மளை எப்பவுமே ஆக்டிவாக வச்சிருக்கும். சில பேருக்கு அதிகப்படியான கொலஸ்ட்ரால் உங்கள் ரத்தத்தில் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அவங்க மட்டும் இதை அளவாக எடுத்துக்கங்க. மற்றபடி சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக இந்த சூப் ஐட்டத்தை குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ அடுத்து நம்ம மற்ற மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், கையோட 4 2 கீறி வச்ச பச்சை மிளகாய், ஓரளவு கிளறிக்கலாம். இப்ப 5 விரல்ல அடங்குற மாதிரி புதினா, அப்புறம் மல்லித்தலை, அதோட 200 கிராம் தக்காளி, எல்லாத்தையும் ஓரளவு வதக்கிக்கங்க. இப்ப மட்டன் மசாலா 20 கிராம், கறி மசாலா 10 கிராம், கரம் மசாலா 10 கிராம் இதுங்களை போட்டுக்கலாம். தேவைப்பட்ட சிறிதளவு தண்ணி ஊத்திக்கங்க. மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். சூப்புக்கு தண்ணி அளவு பாத்தீங்கன்னா நம்ம 2 லிட்டர் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கழுத்து வேக வச்ச தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். கிட்டத்தட்ட 2.25 லிட்டர் இருக்கும். முக்கியமா நீங்க சூப்பு செய்யும் போது மிளகாத்தூள் பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் பயன்படுத்திங்க. இப்போ வாங்க நம்ம சூப்புக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல 2 லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச கழுத்தை தண்ணியோட ஊத்திக்கலாம். இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோ போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். சூப்பு நல்லா கொதிச்சதும் கடைசியா சீரகத்தூள், மிளகுத்தூள் தூவி ஒரு கொதி விட்டு உப்பை சரி பார்த்து சும்மா சுட சுட குடிச்சோம்னா அடடடா சுவையான ஆட்டு கழுத்து சூப்பு ரெடி. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 20 கிராம் மிளகுத்தூள், 10 கிராம் சீரகத்தூளை போட்டுக்கலாம். ஒரு கொதி கொதிக்கட்டும். அவ்வளவுதான், சுவையான ஆட்டு கழுத்து சூப்பு ரெடி. ஆட்டு கழுத்து சூப் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஆட்டு கழுத்து சூப்பு செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.